தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதி நிதியை முறையாக செலவிடவில்லை என தேர்தல் பிரச்சாரத்தில் இபிஎஸ் பேசியதால் தயாநிதி மாறன் இந்த அவதூறு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் உயர்நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? நடைபெற்ற அந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை திமுக எம்பி தயாநிதி மாறன் அந்த தொகுதியின் மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அந்த பிரச்சாரத்தின் போது குற்றம் சாட்டியிருந்தார். இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏற்கனவே ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த ஒரு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் தற்போது அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த ஒரு மனுவை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை சில தினங்களுக்கு முன்பாக திரும்ப பெற்றிருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது உயர்நீதிமன்றத்தில் புதிதாக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவை பார்க்கும்போது, அதாவது ஏற்கனவே செய்தித்தாள்களில் வெளியான அந்த செய்தியின் அடிப்படையில் மட்டுமே தான் பேசியதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசும் பேச்சுகள் அவதூறாகாது என்பதால் தனக்கு எதிராக அந்த எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான அந்த வழக்குகள் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள அந்த ஒரு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் தற்போது உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி.